தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மூன்றாவது முறையாக தோல்வியடைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மூன்றாவது முறையாக தோல்வியடைகின்றார். 1984ஆம் ஆண்டு இந்திரா காந்தி படுகொலை தேர்தலில் இவர் 1000 விளக்கு தொகுதியில் முன்னாள் அதிமுக அமைச்சர் கே.ஏ. கிருஷ்ணசாமியிடம் 83 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். 1991ஆம் ஆண்டு அதே 1000 விளக்கு தொகுதியில் மீண்டும் கிருஷ்ணசாமியிடம் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இவர் 1989, 96, 2001, 2006, 2011, 2016, 2021 ஆகிய தேர்தல்களில் வெற்றி பெற்றார். 2 முறை தோல்வியை தழுவியிருந்தார். இந்த சூழ்நிலையில் கொளத்தூர் தொகுதியில் இவர் இந்த முறை மீண்டும் போட்டியிட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டார். தற்பொழுது தோல்வியை தழுவுகிறார். தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் பாபு அவர்களிடம் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோல்வியை தழுவுகிறார். தற்பொழுது 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தவேகா வேட்பாளர் முன்னணியில் உள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பின்தங்கியுள்ளார். அவருடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டுவிட்டது. தமிழ்நாடு முதலமைச்சராக உள்ள மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோல்வியடைவது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுத்துள்ளது. ஒரு முதலமைச்சரே தோல்வியடைவது மிகப்பெரிய அசிங்கம் என்று சொல்லலாம். காமராஜர் தோல்வியடைந்தார். அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா தோல்வியடைந்தார். தற்பொழுது மு க ஸ்டாலின் தோல்வியடைகிறார். மூன்றாவது முறையாக மு க ஸ்டாலின் தோல்வியடைகிறார். இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. திமுக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தோல்வியை எப்படி ஜீரணிக்கப் போகிறது என்பது தெரியவில்லை.